வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. அப்புறம் நைட்டு எப்படி உங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்கா? நம்ம ஊரில் நல்லா மழை பெஞ்சிருக்கு. ரோடெல்லாம் நினச்சி கார்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. கார் தொடங்க நினச்சேன், அது க்ளீனாக இருக்குது. அப்புறம் நேற்று காலையில் ஒன்று பேசியிருந்தேன். இந்த மாதிரி என்னுடைய பையன் வந்து ஏர்போர்ட் மீனம்பாக்கம் போகிற வழியில் போலீஸ்கிட்ட மாட்டினான், காசு கொடுத்தான். யார் மேலே தப்புன்னு கேட்டிருக்கீங்க. என் பையன் மேலேயும் தப்பு இருக்குது, போலீஸ்காரன் மேலேயும் தப்பு சொல்லியிருக்கீங்க. லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, லஞ்சம் வாங்குவதும் தப்பு அப்படி சொல்லியிருக்கீங்க. ரைட், ஓகே. அந்த சமயத்தில் என் பையனுக்கு குழந்தை அழுவுது, பயங்கரமாக அழுகுறான் குழந்தை. வெயில், டிராஃபிக்கு, போலீஸ்கிட்ட பதில் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்க டிராஃபிக்கில் புரியல. அந்த சமயத்தில் எஸ்கேப் ஆனால் போதும் சொல்லிட்டு அவன் காசு கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். ஆனால் போலீஸ்காரன் ஸ்ட்ரிக்டாக இல்லைப்பா, செல்லாம் தான் போடணும், போட்டு ஆர்டர் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பான், கொடுத்தா இருக்கான். ஸோ இது கொடுத்ததும் தப்பு, அவன் வாங்கினதும் தப்பு. டேஷ்போர்ட் கேமரா போட சொல்லிட்டேன் நான். இந்த நிறைய பேர் கமெண்ட் சொல்லுங்கள். ஆமாம், நான் தேனம்பட்டில் அந்த மாதிரி தான் மாட்டினேன், எங்களுக்கு டேஷ்போர்ட் கேமரா இருந்துச்சு. நான் போலீஸ்க்கு சரி போப்பா காமிச்சோன்னா போப்பான்ட்டாங்க. மாட்ட சொல்லியிருக்கேன், மாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்ட நம்மளுக்கு தானே சேஃப்டி. அவன் ஏர்போர்ட்டை போட்டு நம்மளுக்கு சேஃப்டி. பின்னாடி வரவங்க சரி, முன்னாடி வர சார் பார்த்து போவாங்க. ரைட், ஓகே. அப்புறம் விஜய் டிவி பிரியங்கா மணிமேகலை பற்றி ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சக கலைஞரை மதிக்கிற குணம் மணிமேகலைக்கு இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு ப்ரோக்ராம் நான் போயிருந்தேன். நான் சொல்கிறது 2 வருஷம் முன்னாடி. அப்போ தான் ஸ்டார்டிங். அப்போ தான் நான் டிஆர் கிட்ட போட்டு ஸ்டேஜ் பண்ண போகிறேன். ராஜா அண்ணாமலை மன்றம் பெரிய ஸ்டேஜ். அது நம்ம பெரிய பெரிய ஜாம்பவான்கள், ஆர்எஸ் மனோகர் சார், கிரேசி மோகன் சார், எஸ்வி சேகர் சார், ஹெரான் ராமசாமி சார், காத்தார் ராமூர்த்தி சார், அவங்கெல்லாம் ஏறின ஸ்டேஜில் ஃபஸ்ட் நான் ஏற போகிறேன். தொட்டு கும்பிட்டு ஏறின ஸ்டேஜில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ டிஆர் கெட்டப் நான் இருக்கேன். அப்போ மணிமேகலை வந்திருந்தாங்க. மணிமேகலை கெஸ்ட், சீஃப் கெஸ்ட். மணிமேகலை சீஃப் கெஸ்ட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபோட்டோ போட்டு தான் எல்லாருக்கும் அவார்டு தராங்க. ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு மோட்டிவேஷன் வச்சுங்களேன். நான் பார்த்தேன், தூரத்தில் உட்காந்தாங்க. அப்புறம் நான் ஒரு மேக்கப் போட்டுருந்தேன். மேக்கப் போட்டு ரெடியாக நின்னேன், கெட்டெல்லாம் போட்டு. அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு சார், அப்போ தான் எனக்கு ஃபீல்டு புதுசு. சார் அப்படி டிஆர் சார் மாதிரி இருக்கு. உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் சுரேஷ் பாபு, வேலைச்சேரியில் இருக்கேன். சார் அப்படி இருக்கீங்க சார், டிஆர் சார் மாதிரி, சூப்பர் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் முடிஞ்சுது. டான்ஸ் ஒரு லேடி என்கிட்ட ஆடினாங்க. அப்புறம் ஸ்டார்டிங் சுமாராக ஆடினோடனே கிளாப்ஸு. நான் டிஆர் சார் யாருன்னு கிளாப்ஸு. மறுபடியும் மேக்கப் ரூம் வந்துட்டேன். வந்தோடனே மறுபடியும் வந்தாங்க. அந்த பாட்டை முடிஞ்ச உடனே பின்னாடி வந்துட்டு சொன்னாங்க, சார் நீங்கள் டிஆர் சார் மாதிரி கொடுத்து அதே மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க சார், சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன், நல்லா வருவீங்க சொல்லிட்டு பாராட்டினாங்க. ஒரு கலைஞரை சக கலைஞர் பாராட்டினாலும் போதும், அது பெரிய விஷயம். அது அந்த அனுபவம் என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்குறேன். அது ஓகே. அடுத்த எப்பாடி முருகா. ஓகே சூரி, வெளியே வா. தம்பி குளிப்பாட்டி முடிச்சாச்சு. நான் பேசுகிறேன் இல்லையா, நடுவில் கட் ஆகிடுச்சு. ஒரு ஃபோன் வந்துச்சு, அப்படியே பேசி கீழே வந்துட்டு தம்பி குளிப்பாட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் அடுத்து அந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்து. ஸோ மணிமேகலை அந்த டைப்பு ஒரு சக கலைஞரை பாராட்டினாங்க. ஆரம்பத்தில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டினாங்க. இதே தடவை நான் ஒரு தடவை விஜய் டிவி போயிருந்தேன். விஜய் டிவி போயிருக்கிறப்போ இன் 1970s ஆக்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போது நான் 80s, டி ராஜேந்திரன். 70sன்றப்போ நான் அசோகன் சார் மாதிரியும், அப்புறம் எம்ஆர் ராதா மாதிரியும், நாகேஷ், அந்த மாதிரி நாகேஷ் பூபதி அவங்கெல்லாம் அங்கே போயிருந்தாங்க, அந்த செட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போது நான் டிஆர் மாதிரி போயிருந்தேன். நான் எப்போவுமே டிஆர் மாதிரி தான் இருப்பேன். அன்றைக்கி மேக்கப் போல், பட் பிளாக் அண்ட் பிளாக்கில் டிஆர் மாதிரி போட்டுன்னு அப்படி. ஏன்னா யாருன்னா நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம வாய்ப்பு கிடைக்காத விஜய் டிவியில் சொல்லிட்டு அப்போ நான் போயிருந்தேன். நான் சொல்கிறது ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கும், மேபி இருக்குமா, ஆமாம். அப்போது பிரியங்கா வராங்க, வெளியே உள்ளேருந்து வெளியே வராங்க. பார்வை கண்ணு படுற மாதிரி நிறைய பேரில் 4-5 பேர் தான் இருக்காங்க. நான் ஒருத்தர் ஜஸ்ட்டு பார்த்தாங்க, பார்த்துட்டு போய் நின்ட்டாங்க. என்னடா நம்மளை பார்த்தாங்களே ஒன்றும் சொல்லி, நம்ம மணிமேகலை சிஸ்டர் ஒரு சொன்னாங்களே ஒன்றும் சொல்லி மறுபடியும் போனாங்க. மறுபடியும் வந்தாங்க. 4 ஜோடி போனாங்க. நான் எதுக்கு நின்று அவங்க பார்வையில் பட்ட மாதிரி நின்னேன். வேறு யாரும் பேசுவாங்க, பேச மாட்டேன், கண்டுக்க கூட இல்லை, நம்ம சீண்ட கூட இல்லை. நம்ம ஆளே பொருட்டாக மதிக்கலை. எனக்கு அப்போ மனசு கஷ்டமாக, என்னடா இது ஒரு விஜய் டிவியில் ஒரு வாய்ப்பு கிடையாது. எப்போ 2 வருஷம் முன்னாடி நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில் கொஞ்சம் பார்த்துட்டு நான் விஷ் கூட பண்ணேன். அவங்கள பார்த்து இப்படின்னு விஷ் கூட பண்ணலாம். அப்படி பார்த்துட்டு அப்படி கேஷுவலாக போயிட்டாங்க. அது அவங்களுடைய ஏதோ யோசனை இருந்திருக்காங்களா, இல்லாட்டி அவங்க கேரக்டராக தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நடந்ததை நான் சொல்கிறேன்.
3 வாட்டி அவங்க கண்ணை படுற மாதிரி போனேன். 3 வாட்டி நான் விஷ் பண்ணேன். அவங்க பார்த்தாங்க, மறுபடியும் விஷ் பண்ணால் நான் கவனிக்கல, ஒரு வார்த்தை கூட பேசலை. விஜய் டிவி செட்டில் தான் இருக்கேன். நாங்கள் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ என்னடா இது, நம்ம ஒரு ஆளை மதிக்க மாட்டேங்கிறோம் யாருமே. சரி விஜய் டிவியில் போய்ட்டு சான்ஸ் கிடைக்கலாம் போய்ட்டு நிறைய வாட்டி விஜய் டிவியில் போய்ட்டு வந்துட்டேன். லாஸ்ட் டைம் வந்து விஜய் டிவி நான் போனேன். லாஸ்ட் டைம் நான் விஜய் டிவி போகிறப்போ இது ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் 3 எம்ஜிஆர் கேட்டிருந்தாங்க. டி ராஜேந்திர கேட்கல, 3 எம்ஜிஆர் கேட்டிருந்தாங்க ஒரு செக்மெண்ட்டு. இன்னொரு செக்மெண்ட் வந்து அங்கே நடந்துருந்துச்சு. அப்போ வந்து அவங்க கூட நம்ம சிவாஜி தாஸ், சிவாஜி அந்தோனி, வடிவேல் சேகர் அந்த கெட்டப் போட்டிருந்தாங்க. அந்த கெட்டப்புக்கு நான் சும்மா ஹெல்ப் பண்ணுறது, ஏன்னா கூட இருக்கிறது மேனேஜர் மாதிரி. மேனேஜர் கூட கிடையாது, எடுபடின்னு வச்சிங்களேன். அந்த மேக்கப் சார் கேட்பாங்க. அப்புறம் உள்ளே வந்து டிஆர் ஒன்று கூடுவார். 3 எம்ஜிஆர் ரெடி ஆகிட்டாரா, அந்த டிஆரை கொஞ்சம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. நான் டிஆர் கெட்டப்பில் இருந்தேன். அப்போ மதுரை முத்து சார்கிட்டலாம் பேசினேன். அப்படி இப்போ இருக்கிறப்போ எதாச்சும் நான் உள்ளே போனேன். செட்டுக்கு வெளியே ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் போனால் அமுதவன் நின்றுந்தார். நம்ம மதன் சிம்பு அங்கே இருந்தார், அமுதவன் நின்றுந்தார். அமுதனை பார்த்து அவர் பார்த்து நல்லா பேசுனார். அங்கே டிஆர்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், டான்ஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க டிஆர் மாதிரி சொன்ன ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. பரவாயில்ல அமுதவன் சொல்கிறான்ட்டு. அது இப்போ நடந்தது. அப்புறம் அவங்க ஏதோ ஒரு செக்மெண்ட் நடந்துருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டில் வந்து இப்போது சிம்புவும் மதன் சிம்பு மதனும் அமுதவனும் ஒரு ரோல் வருது. அதாவது வந்து என்னென்னா 2 சிம்பு இருப்பாங்க இல்லையா, மொட்டச்சி ஒரு சிம்பு, அப்புறம் நார்மல் சிம்பு, அந்த மாதிரி இந்த படங்க வல்லவனாங்க மன்மதன். அது ஒரு கான்செப்ட் வீடியோ மாதிரி பண்ணிருந்தாங்க. நான் அப்போ போயிருந்தேன். அப்போது மதன் நல்லா பேசி சொன்னார், மதன் நீங்கள் வா, செக்மெண்ட் முடிஞ்ச உடனே நீ சொல்கிறேன் என்கிட்ட, நான் யார், எங்கள் அப்பா டிஆர் வந்து கலக்குவார், நீயே பாரு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து அவர் சொன்னார். அமுதவன் இந்த டைலாக் நீ சொல்லு. அந்த சமயத்தில் அவர் உட்காந்துருப்பார். சைட்டில் டக்குன்னு எழுந்திரிச்சோன்னா கேமரா க்ளோஸில் வச்சுட்டு லாங்கில் போகலாம். அப்படி டிஆர் சார் நடந்து போகிற மாதிரி ஒரு செகண்ட் இருக்குது. சந்தோஷமாகிடுச்சு எனக்கு. பரவாயில்ல விஜய் டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்ட்டு. கடைசியில் பார்த்தா அது உள்ள ஏதோ பாட்டுச்சு. அமுதவன் நல்ல மனுஷன் விசம் அவ்வளோ நல்லா பேசுனேன் என்கிட்ட. ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு விஜய் டிவியில். அன்றைக்கி ஓகே வந்து மைக் இல்லைன்ட்டாங்க. எனக்கு 8ஆவதா நான் 7-8ஆவதா போகிறேன், மைக் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் டைம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வந்து ஆளுங்க வெளியே போயிட்டுன்ட்டாங்க. ஸோ நம்மளை கைட்டு விட்டாங்க, கட் பண்ணி விட்டாங்க. இப்போது கொஞ்சம் நாள் முன்னாடி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் இவ்வளோ எட்ஜில் போயிட்டு ஒரு விஜய் டிவியில் ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு பார்த்து கிடைக்கல. மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது. ஆனால் அப்புறம் அமுதனை பார்க்க முடியும். நல்லா அமுதனை பார்த்து தான் கேட்டிருப்பேன், என்ன பிரதர்ன்ட்டு. அமுதனை பார்க்கல. வாய்ப்புகள் தேடி தான் அலைஞ்சின்னு இருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு கலைஞனாக இருந்து எல்லா இடத்துக்கும் போய் ஜி தமிழ் எல்லா சேனலும் போய் கஷ்டப்பட்டேன். ஜீதா என்னங்க இது ஏதோ ஒரு டிவி மறந்துட்டேன். அந்த டிவியில் போய் டான்ஸ் எல்லாம் நான் பேர் மறந்துட்டேன். வின் டிவியா ஏதோ ஒன்று இதில் போய் சின்னது நான் பெரிய இதில் கிடைக்கல நம்மளுக்கு வாய்ப்பு. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அமுதன் பேசுனதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும் பாருங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். நல்லா பேசினார் சூப்பராக. ஏன்னா அவர் மட்டும் விஷயம் எடுக்கிறது இல்லை, அது உள்ளே ஏதோ பாலிடிக்ஸ் நடக்குது. அப்புறம் அது முடிஞ்ச அப்புறம் பார்த்தா அதுக்கு அடுத்த வாரம் வந்து இந்த வல்லவன் கெட்டப் முடிஞ்சு இன்னொரு ஒரு இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தாடி வச்சு டிஆர் மாதிரி உட்காந்துருக்காங்க சேரில். அங்கே கான்செப்ட் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டிவியில் டிஆர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பட் டிஆர் மாதிரி இல்லை, தாடி மட்டும் வச்சுட்டு முடிய டோப்பாக போட்டுன்னு ஏன்னு பண்ணியிருந்தாரு. நடப்பாங்களா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கூடாதா, நான் டிஆர் சார் மாதிரி பேசுவேன். டிஆர் சார் ஏதோ ஒரு வாய்ப்பு, சின்ன ஒரு வாய்ப்பு கிடச்சா சரி. பட் சின்ன ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா கூட கொஞ்சம் ஏமாற்றம், கொஞ்சம் பெரிய ஏமாற்றம். அன்றைக்கி மனசெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது விஜய் டிவியில், இந்த மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணலான்ட்டு பார்த்தேன். எங்கள் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பார்த்தா அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் இல்லைங்க, மைக் இல்லை, ஆள் இல்லை, லென்த்து டைம் இல்லை சொல்லிட்டு நம்மளை கட் பண்ணி தனியாக கட்டி விட்டாங்க. வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும், பார்க்கலாம். சூரே பஸ்கலாம் பார்க்கலாம். எதுனா ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஒரு கிளிக்கான கூட உள்ளே போயிடலாம். அதான் அது ஏதோ பாலிட்டிக்ஸ் வெளியே இருக்கிறாங்க, உள்ளே சேர்க்கக்கூடாதுன்ட்டு. நடுவில் மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து மணிமேகலை பிடிக்கும், பிரியங்கா வந்து அந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் நிற்கிறேன், ஒரு சக கலைஞர்லாம் நிற்கிறாங்க, ஒரு விஷ் கூட பண்ணாமல் போனால் தான் அந்த மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்க்காம போகிறாங்களா, இல்லாட்டி அவங்கள கவனிக்கலையா. ஆனால் நான் விஷ் பண்ணேன், இப்படி டைரெக்டாக விஷ் பண்ணேன். அவர் திரும்பி கூட விஷ் பண்ணல, தலையை கூட ஆட்டல, அப்படியே உருன்னு போகிறாங்க, உருன்னு. நம்ம ரஜினி சார் கூட விஷ் பண்ணார் போல இருக்குது. ஏதாவது மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படி அதான் உண்மையை சொன்ன போனால் என்னுடைய அனுபவத்தில் வந்து எனக்கு மணிமேகலை எவ்வளோ பெட்ரு. ஒரு சக கலைஞரை பாராட்டினாங்க, டக்குன்னு வந்து பாராட்டினாங்க, பார்த்தோன்னே பாராட்டினாங்க, ஆனவனும் பாராட்டினாங்க. இவங்க விஷ் பண்ண கூட விஷ் பண்ணல. அப்படி தானே அந்த கேரக்டர் நம்மளுக்கு தெரியல. இதுதான் ஓகேங்களா. தேங்க்யூ. அதை பற்றி சொல்லுங்க. அந்த விஷயம் அந்த சண்டை கிண்டை குப்பி கோமால் அந்த பிரச்சனை நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது.
அரசியல் புரசலாக தெரியும். அவங்க மணிமகளுடைய கேரக்டர் இதுதான், நல்லா பேசுனாங்க. இதே நான் பிரியங்கா பார்த்து என்கிட்ட பேசலை, எதனால் தெரில. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு அவங்களும் வேறு எதுனா வேலை இருந்திருக்கலாம், நம்மளெல்லாம் ஏன் இவர்கிட்ட பேசலாம்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், பார்க்கலாம். காலம் மாறி போச்சு வடிவில் போய் ரொம்ப பிடிக்கும் போல. அப்படியா? ரொம்ப கேட்டுப்பாங்க, நல்லா பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. வாங்க ஒருவர் மீது நம்ம சிம்பு மதன் வணக்கம். அப்படியே இருக்காரு பாருங்க. விஜய் டிவி சிரிச்சா போச்சு. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன்களோட களம் இறங்க போகிறோம். ஆமாம், எங்கள் கூட யார் இருக்காருன்னா எங்கள் அமுதவாணன் அண்ணா இருக்காரு. ஆமாம், அற்புதமான ஜாம்பவான் அவங்க. அமுதவாணன். ஆமாம். ஸோ வடிவேல் சேகர் அண்ணா இருக்காங்க. சிவாஜி பெரிய நன்றி. விஜய் டிவியில் நான் காலை வைக்கிறதுக்கு காரணமே குருநாதர் அமுதவாணன் அண்ணா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து தம்பி மதனு அண்ணன் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோவில் பார்த்து ரசிப்பேன். டிஆர் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோடியில் வந்து என்னை வச்சு அவர் ஒரு கவிதையை சொல்லிப்பார் சூப்பரா. ஆமாம், நான் அவரை பற்றி சொன்னேன், அவர் என்னை பற்றி சொன்னார். தயவு செஞ்சு அந்த லிங்க் தான் கொடுங்க, நான் அனுப்புறேன். தயவு செஞ்சு அனுப்புங்க. கண்டிப்பாக பார்த்து ஆகணும். அதுலேருந்து எப்பவுமே இவரோட வீடியோ ஃபுல்லாக பார்ப்பேன். அப்படி இருக்கும். மதம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்காப்புல. அண்ணன் வந்து சிவாஜி, அதாவது நாங்கள் ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாண்டுக்கு ஒன்றா போயிருக்கோம். அப்படி ஆமாம்மா, அப்படியே சிவாஜி சார் வந்து கண்முறை கொண்டு வந்துடுறாரு. அண்ணன் காலம் மாறி போச்சு. அண்ணன் வடிவேல் சார் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன். உண்மையாக வந்து நம்ம சிரிச்சா போச்சு, அது வந்து நாங்கள் எல்லோரும் சிரிக்கப்போம். ஆனால் எங்கள் எல்லாரையும் வந்து நாங்கள் எல்லாருமே எப்பயுமே வந்து ரசித்து பார்க்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் அந்தந்த ஆக்டர் மாதிரி அப்படியே லுக்கில் இவங்க தான். சிவாஜி அந்தோனி ஒட்டுமொத்தம் உண்மையாக வந்து டாக்டர் தாமஸ் சார் தான் வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எவ்வளோ மேலே போனாலும் அந்த கலைஞரை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறார்ல. சூப்பர், பெரிய விஷயம், சூப்பர். நன்றி. ஹாப்பி.